அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து டிமார்ட் போயிருந்தேன். ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கினாங்கன்னு பார்த்துடலாம். இது வந்து குட்டி கிச்சனுக்காக குட்டி பவுல் மாதிரி வாங்கினேன். இது வந்து மிளகாய் தூள்லாம் போடுறதுக்கு ஒன்லி 29 ருபீஸ் தான். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தெரிஞ்சிச்சு. நான் டிமார்ட் பொறுத்தளவுக்கு எனக்கு எப்போவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தெரியறதுனால தான் நான் அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த 2 பவுல் சேர்த்து 49 ருபீஸ் தான். இது வந்து குழம்பு கூட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. சரி இது வந்து சிக்கன் குழம்பு அதெல்லாம் ஊற்றினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பவுல் செட் வாங்கினேன். இது வந்து ரொம்ப கம்மி விலை தான். ஒன்று 49 ருபீஸ் தான், ஒன்று 75 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாப்கார்னுக்கு வேண்டி பாப்பா கேட்டிருந்தா. இது பாப்பாவுக்கு வேண்டி தான் வாங்கினேன். இது ரெண்டெல்லாம் வாங்கினேன். சரி தேவைப்படுமே அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கண்ணாடி பவுல் மாதிரி இது குட்டியாக வந்து 49 ருபீஸ், கொஞ்சம் பெருசு வந்து 99 ருபீஸு. இதுவே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இது நல்லா யூஸ் ஆகுது எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெப்பர் போடுறது. இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி தான் வாங்கினேன். இதுக்கு கண்ணாடி அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாராச்சும் வந்தாங்கன்னா டீ கொண்டு போய் கொடுக்குறக்கு அந்த மாதிரி. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வச்சுருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு கிறிஸ்டல் டைப் மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து ஐ மாஸ்க் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினா. அப்போ தேவையில்லை, அவங்க அப்பா யூஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவள் யூஸ் பண்ணல. ஆனால் அவள் வந்து ரொம்ப தேவைன்னு சொல்லி வாங்கினா. நான் பத்திரமா அதை வச்சுருக்கா இப்போது. இது வந்து பென்சில் செட்டு மாதிரி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஏன் இது நீ டிமார்ட்டில் போய் வாங்குறேன்னு எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஃபேன்சி அந்த மாதிரிலாம் தான் வாங்குவேன். டிமார்ட்டுக்கும் நல்ல ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால தான் சரி டிமார்ட்லேயே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த டைம் ஒன்றாவே ஸ்டேஷ்னரி ஐட்டமும் வாங்கிட்டு அதே கிச்சன் செட்ஸும் வாங்கிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் போய் வாங்கிட்டு தான் வந்தேன். நோட்டு எல்லாமே அங்கேருந்து வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா எரேசர் அவள் வந்து ரொம்ப பிடிச்சி வேணும் கேட்டு வாங்கினா. அது நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, பத்திரமா வச்சுருக்கா. அப்புறம் வந்து 2 டவல் வாங்கினேன். எல்லாமே இந்த டைம் அவளே போய் இப்போ ஃபேன்சிலெலாம் வாங்க போகும்போது நானே வாங்குறதுனால இப்போ அவளே வாங்குறதுனால அந்த பொருளை பத்திரமாவும் வச்சுக்கிறா. அதனால் அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த பென்சிலுக்கே டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இந்த பென்சில் பாக்ஸே டிமார்ட்டுக்கும் இங்கேயும் 4 ரூபாய் வித்தியாசம் வருது. அப்போ எல்லா பொருளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்னு சொல்லி தான் நான் அதை போய் அங்கே வாங்குறேன். அப்புறம் ரெண்டு சௌரி வாங்கினேன். இது வந்து கீழே இருக்கிற சௌரி பார்த்திங்கன்னா 4 அண்ணா இருந்துச்சு, அதாவது 4 செட்டு. நான் 2 அண்ணா யூஸ் பண்ணிவிட்டு 2 அண்ணா. இது வந்து கறி கழுவுறதுக்கு கைமா கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நிறையாவும் போட்டுக்கலாம், சேம் டைம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கம்மு, ஃபெவிக்விக்கு, ஃபெவிக்கால் இதெல்லாம் வாங்கினேன். எல்லாமே ஒன்றாவே வாங்கி வச்சுருக்கேன். இந்த வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். இது வந்து எண்ணெய் பாட்டில், ஆயில் பாட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவுமே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது ஆல்ரெடி என் கிச்சன் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கேனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் சொல்ல நினச்சேன். இது நான் வந்து வெளியே ஒரு கடையில் பார்த்தேன். அது வந்து 400 ருபீஸு. ஆனால் அதுவே டிமார்ட்டில் இது 200 ருபீஸ் தான். இது நான் வந்து எனக்கு 200 டிஃப்ரென்ஸ் வரனால எனக்கு ரொம்பவே பிடிச்சி இது பாப்பா வேணும்னு சொல்லி வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம வந்து குட்டி குட்டி பின்னு அந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டி பொருளெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு வேண்டி இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷூ பாலிஷ் வாங்கினோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஹேர் பேண்ட், இது வந்து இன்னொரு ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தோம். அது வந்து பாப்பாவே வேணும்னு சொல்லி வாங்கினா. அவளுக்கு யூஸ்லையோ வேணும்னு சொல்லி கேட்டால் சரி ஓகே அப்படி சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டு. இது வந்து நல்லா இந்த அக்ரிலிக் பெயிண்ட்டோட விலை டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 33 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அப்போது எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா கலரும் இருக்கும், இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் அது வாங்கிட்டோம். டிமார்ட் பொறுத்தளவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பொருளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலு, அப்புறம் வந்து கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு பிடிச்சதுன்னு வாங்கிட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இது பவுச் மாதிரி இருந்துச்சு, இது வேணும்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் சரி அது மதர்சாக்கு யூஸ் பண்ணிக்கிட்டும் இது வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ரேக் வந்து நான் எப்போ போகும்போது வாங்கணும்னு நினைப்பேங்க. நான் வாங்காமல் வந்துடுவேன். எதுக்கு எங்கே வைக்கிறது, வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 499 ருபீஸ். ஆனால் இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பாப்பாவோட ஸ்கூல் திங்ஸு, பாப்பா போகிற ஜுவல் திங்ஸு அந்த மாதிரி எல்லாமே இதில் வைக்கிறனால
இது பத்திரமாவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பேக் வாங்கினேன். இந்த பேக் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த பேக் வந்து நான் ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு 2100 அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. ஆனால் அது வந்து ஆஃபரில் வந்து 699 போட்டிருந்தாங்க. சரி கண்டிப்பாக வாங்கிடலாம், பரவாயில்ல 699க்கு இவ்வளோ பெரிய பேக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. பேக்கில் நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எங்கேயாச்சும் வெளியூருக்கு போகிறோன்னா ஒரு 3 பேராக ட்ரெஸ் வைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பேக்காக தான் இருக்குது. நல்லா பெரிய பேக்கு. கீழே நமக்கு பவுச்சில் வந்து நம்ம ஃபோன் சார்ஜரு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நமக்கு பேகு நல்லா ஸ்விங் டேப்பாக நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பேக் கூட நிறையா பேக்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப பெருசாக கம்ஃபர்டபுளாக தோணுனால நான் இந்த பேக் வாங்கிட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.